அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். சயின்ஸ் பாத்வே அகாடமியால தரம் 10க்கான ஆன்லைன் ரீதியான விஞ்ஞான வகுப்புகள்ல இன்றைய வகுப்பாக அலகு இரண்டுல நாங்க ஏற்கனவே படித்த விஷயமாக நேர்கோட்டியக்கம் அல்லது ஏகபரிமாண இயக்கம் தொடர்பாக உங்களுக்கு நான் சொல்லி படிப்பிச்சு கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில நேர்கோட்டு இயக்கத்துல நாங்க படிச்ச மிக முக்கியமான விஷயங்களாக இடப்பெயர்ச்சின்னா என்னன்னு பார்த்தோம். அதே போல தூரம் என்பது பார்த்தோம். மிக குறுகிய தூரமாக இடப்பெயர்ச்சி, 2 புள்ளிகளுக்கு இடையிலான பாதையின் நீளம் தூரமாக நாங்க பார்த்தோம். ரைட். அதே போல நாங்க அடுத்த விஷயமா நாங்க பார்த்தது வேகம், கதி. அந்த இடப்பெயர்ச்சி நாங்க எடுக்கிற நேரம், அதாவது ஓரலகு நேரத்துல சென்ற இடப்பெயர்ச்சி அல்லது ஓரலகு நேரத்துல நடைபெற்ற இடப்பெயர்ச்சி மாற்றம் நாங்க வேகம்னு கதைச்சோம். ஓரலகு நேரத்துல சென்ற தூரம் கதின்னு கதைச்சோம். அப்படித்தானே? அப்ப முதலாவது நாங்க இடப்பெயர்ச்சி தொடர்பாக பார்த்தோம், 2வது தூரம் தொடர்பாக பார்த்தோம், 3வது வேகம் தொடர்பாக பார்த்தோம். வேகம் சமன் இடப்பெயர்ச்சி மாற்றத்தின் கீழ் எடுத்த நேரம். இடப்பெயர்ச்சி மாற்றத்தின் கீழ் நேரம் அல்லது ஓரலகு நேரத்துல சென்ற இடப்பெயர்ச்சி வேகம் அல்லது இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் வேகம் எனப்படும். இடப்பெயர்ச்சி மாற்று வீதம் வேகம் எனப்படும். 4வதாக நாம பார்த்தது கதி. கதி சமன் தூர மாற்றத்தின் கீழ் எடுத்த நேரம். தூர மாற்றத்தின் கீழ் எடுத்த நேரம் அல்லது ஓரலகு நேரத்துல சென்ற தூரம், ஓரலகு நேரத்துல சென்ற தூரத்தின் கீழ் எடுத்த நேரம் தொடர்பாக நாங்க பார்த்தோம். ரைட். அதே போல 5வது விடயமாக ஆர்முடுகள் அல்லது அமர்முடுகள் தொடர்பான விஷயத்தை நாங்க பார்த்தோம். ஆர்முடுகள் அல்லது அமர்முடுகள். ஆர்முடுகள் அல்லது அமர்முடுகள் என்பது வேக மாற்றத்தின் கீழ் எடுத்த நேரம். வேக மாற்றத்தின் கீழ் எடுத்த நேரம். அதாவது வேக மாற்றம் என்பது இறுதி வேகத்தை நாங்க ஆரம்ப வேகத்தில் இருந்து கழிச்சு எடுத்த நேரம். இதுதான் என்னவா இருக்கும்? ஆர்முடுகள் அல்லது அமர்முடுகளாக இருக்கும். அதாவது ஆர்முடுகள் அல்லது அமர்முடுகள் என்பது வேக மாற்றத்தின் கீழ் எடுத்த நேரம், இறுதி வேகத்தில் இருந்து ஆரம்ப வேகத்தை கழிச்சு விட்டு எடுத்த நேரம் ஆர்முடுகள். அப்ப இவ்வாறு வேக மாற்றம் நேர்பெருமானத்தில் வருமா இருந்தா அது ஆர்முடுகளாகவும், வேக வளர்ச்சியாகவும், மறை பெருமானத்துல வந்தால் அது அமர்முடுகளாகவும் இருக்கும் தொடர்பாக நாங்க பார்த்தோம். சரியா பிள்ளைகள்? இது அடிப்படை முதலாவது விஷயம் நாங்க பார்த்த விஷயம். இவ்வளவு விஷயமும் கிளியரா பிள்ளைகள்? முதலாவது உங்களுக்கு ரைட். அதாவது இந்த நேர்கோட்டு இயக்கம் ஏகபரிமாண இயக்கத்துல இடப்பெயர்ச்சினா என்ன? 2 புள்ளிகளுக்கு இடையிலான மிக குறுகிய தூரம் இடப்பெயர்ச்சி. 2 புள்ளிகளுக்கு இடையிலான பாதையின் நீளம் என்னவா இருக்கும்? தூரமாக இருக்கும். அப்ப இடப்பெயர்ச்சிக்கும் தூரத்துக்குமான விஷயம் மிக முக்கியமா விளங்கணும். நிறைய கணக்கு பகுதிகள் சொல்லி தந்த உங்களுக்கு கணித்தல்கள். அதே போல இந்த இடப்பெயர்ச்சி நேரத்தால பிரிச்சா வேகம், தூரத்தை நேரத்தால பிரிச்சா கதி. இந்த 2 பேர், இவங்க 2 பேருக்குமான அலகு மீட்டர். இந்த வேகம் அதே போல கதிக்கான அலகு மீட்டர் செகண்ட் -1 அப்படின்னு சொல்லி தந்து. மீட்டர் செகண்ட் -1. இப்ப வேக மாற்றத்தை நீங்க நேரத்தால பிரிச்சா அதை நாங்க ஆர்முடுகள் அமர்முடுகள் சொல்லுவோம். அதுக்கான அலகு மீட்டர் செகண்ட் -2 ஆக இருக்கும். மீட்டர் செகண்ட் -2 ஆக இருக்கும் ஆர்முடுகள் அமர்முடுகளுக்கான அலகு. இது ஓகே பிள்ளை? டைப்பிங்ல போடுங்க பிள்ளை. இது ஓகேன்னு சொன்னால் ஓகே அப்படின்னு போடுவோம். ரைட். இடப்பெயர்ச்சியில் எடுத்த நேரம் வேகம், தூரத்தின் எடுத்த நேரம் கதி. அப்ப வேக மாற்றத்தின் எடுத்த நேரம் ஆர்முடுகள் அமர்முடுகள். ரைட். ஓகே, வெரி குட். இதன் பிற்பாடு
நாங்க கிராஃப் வரைவுகள் தொடர்பாக நாங்க பார்த்தோம். அப்படிதான் வரைவு. அப்ப வரைவுல பாத்தீங்கன்னு சொன்னா 3 வகையான வரைவுகள் இருக்குதுன்னு நாங்க பார்த்தோம். 3 வகையான வரைவுகள் இருக்குது. வரைவுல மிக முக்கியமாக எக்ஸ் அச்சு y அச்சுன்னு சொல்ற 2 வகையான அச்சுகள், எக்ஸ் அச்சு y அச்சுன்னு சொல்ற 2 வகையான அச்சுகள் காணப்படுது. அதுல மிக முக்கியமாக நாங்க பார்த்தோம் டிடி கிராஃப், அதாவது தூர நேர வரைவு. முதலாவது நாங்க பார்த்தோம் தூர நேர வரைவு தொடர்பாக நாங்க பார்த்தோம். அப்ப தூர நேர வரைவு என்ன பிள்ளைகள், இங்க எக்ஸ் அச்சுல பாத்தீங்கன்னு சொன்னா நேரம் டைம் இருக்கும், இதை நாங்க செகண்ட்ல அளப்போம். y அச்சுல பாத்தீங்கன்னா தூரம் இருக்கும், நாங்க மீட்டர்ல அளப்போம். அப்ப எவ்வளவு நேரத்துல அவர் எவ்வளவு தூரம் போவார். அப்ப தூரம் என்பது திசையை கருத்துல கொள்ள தேவையில்லை, எனவே அவர் போற தூரத்தை நாங்க போட்டோம்னா இப்படி போகும். ரைட், இப்படி போனால் இதை நாங்க சொல்லுவோம் தூர நேர வரைவு சொல்லுவோம். ஏன் ஒரு காலமும் இந்த வரைவு இங்கால ரிவர்ஸ் ஆகும், ஏன் பின்னால வராதுண்டா அது நேரம் பின்னோக்கி வரையலாம், எப்பயும் நேரம் முன்னோக்கித்தான் போகும், அதனாலதான் அது எக்ஸ் அச்சில் இருக்கு. அதே போல இந்த தூர நேர வரைவு கீழ் நோக்கி இப்படி வராது. ஏன் கீழ் நோக்கி வராதுன்னு சொன்னா தூர நேர வரைவு திசை கருத்துல கொள்றது இல்ல, அங்க பருமன் மாத்திரம்தான் கருத்துல கொள்றது. ஆகவே தூரம் என்பது ஒரு எண்ணிக்கணியம்ன்றதால இந்த வரைவுகள் கீழ் நோக்கி வராது, ஆகவே மேல் நோக்கித்தான் போய்கொண்டிருக்கும். அந்த விஷயத்த மிக தெளிவாக விலகிக் கொள்ளணும். அதுல கேள்விகள் எல்லாம் போன வகுப்புல சொல்லி தந்தேன். ரைட், இரண்டாவது இடப்பெயர்ச்சி நேர வரைவு தொடர்பாக உங்களுக்கு சொல்லி தந்தேன். இடப்பெயர்ச்சி நேர வரைவு எஸ்டிகிராம் இடப்பெயர்ச்சி நேர வரைவு, நேர வரைவுன்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சோம். ரைட், இரண்டாவது வரைவு சொல்லி தந்தேன். இதுதான் மிக முக்கியம். ஏன் இடப்பெயர்ச்சி என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு காவி கடியம். அப்ப இடப்பெயர்ச்சி என்பது ஒரு காவி கடியம்ன்றதால நாம திசைய கருத்துல கொள்ளணும். ரைட், உதாரணமாக இப்படி ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவு உங்களுக்கு தரப்பட்டால் இது எஸ் மீட்டர்ல நாங்க அளக்கிறோம். இடப்பெயர்ச்சி டைம் இதை நாங்க செகண்ட்ல அளக்கிறோம். சில கேள்விகள் வார டைம்ல இந்த இடப்பெயர்ச்சிக்கு டின்னு போட்டு இடப்பெயர்ச்சின்னு தருவாங்க. இடப்பெயர்ச்சின்னு தந்தா பிள்ளைகள் அது இடப்பெயர்ச்சி நேர வரைவு தான். சரியா பிள்ளை, இடப்பெயர்ச்சி நேர வரைவு தந்தா இடப்பெயர்ச்சி நேர வரைவு தான். முதலாவது நீங்க வரைவுல பார்க்க வேண்டிய விஷயம் அது என்ன வரைவு, அதை முதலாவது பார்த்துக்கொள்ளும். ரைட், இப்ப தாரான ஒரு இயக்கம் தொடர்பாக இப்படி தாரா. ரைட், இப்படி ஒரு இயக்கம் தொடர்பாக இப்படி தாரா. அப்ப உங்களுக்கு வழங்கணும் பிள்ளைகள், இந்த இடம் என்னத்தை குறிக்குது. உதாரணமா இது 2, இது 5, இது 6ன்னு வைப்போமே. இப்ப இந்த இடம் என்னத்தை குறிக்குதுன்னு சொன்ன பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், சீரான வேகத்தை குறிக்குது. சீரான வேகம் பிள்ளைகள் தெளிவா இருக்கும். அதாவது ரைட், வேகம் காவிக்கணியமா கணியமா. ரைட், வேகம் என்பது ஒரு காவிக்கணியம், இடப்பெயர்ச்சி ஒரு காவிக்கணியம்டா, வேகம் ஒரு காவிக்கணியம். நான் சொல்லி தரேன் முதலாவது வகுப்புல அழகா சொல்லி தரேன். தூரம் ஒரு எண்ணிக்கணியம், எனவே கதி என்பது ஒரு எண்ணிக்கணி. இடப்பெயர்ச்சி ஒரு காவிக்கணியம், ஆகவே வேகம் என்பது ஒரு காவிக்கணியம். வேகம் ஒரு காவிக்கணியமா இருக்கிறதால தான் ஆர்முடுகள் ஒரு காவிக்கணியம். வேகம் ஒரு காவிக்கணியமா இருக்கிறதால தான் உந்தம் ஒரு காவிக்கணியம். ஆர்முடுகள் ஒரு காவிக்கணியமா இருக்கிறதால தான் விசை ஒரு காவிக்கணியம். ஒரு தொடர்பு நெறியிலே நாங்க போக படிப்போம். சரியா, நாங்க போக நியூட்டன் இயக்க விதிகள் பாடத்தை அழகா உங்களுக்கு சொல்லி தருவேன். ரைட், இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இடப்பெயர்ச்சி ஒரு காவிக்கணியம்ன்றதால வேகம் ஒரு காவிக்கணியம். சரி, அப்ப இங்க சீரான வேகம், அதாவது இந்த கோடு சீரான வேகத்தை குறிக்கும். இந்த கோடு என்னத்தை குறிக்கும், சீரான வேகத்தை குறிக்குது. இந்த கோடு சீரான வேகத்தை குறிக்கும். ரைட், ரெண்டாவது இத பாத்தீங்கன்னு சொன்னா இந்த துண்டை பாத்தீங்கன்னா இடப்பெயர்ச்சி கூடவும் இல்லை, இடப்பெயர்ச்சி குறையும் இல்லை, இடப்பெயர்ச்சி மாற இல்லை. சுருக்கமா சொல்ல போனா ஒரு 10 மீட்டர் நடக்குமே, இடப்பெயர்ச்சி மாறவே இல்லை. பாருங்க, அதே இடம். பொருள் ஓய்வில் உள்ளது, பொருள் இயங்கவில்லை, பொருள் அசையவில்லை, பொருள் அதே இடத்தில் உள்ளது, பொருள்
ஓரிடத்தில் உள்ளது. ரைட், பொருள் வந்து என்ன செய்யல, அங்கால அசையவே இல்லை, அதே இடம். அப்ப ஒரு குறித்த திசையில சீரான வேகத்துல ஒரு குறித்த திசையில சீராக பயணித்த ஒரு வாகனமோ அல்லது ஒரு பொருளோ இப்ப அவர் அதே இடத்துல நிற்கிறார். திரும்ப அப்ப இதை நாங்க சொல்றது ஓய்வு. இதுக்கு நாங்க சொன்ன பேர் ஓய்வு அல்லது பொருள் இயங்கவில்லை, ஓய்வு. ரைட். இப்ப இவர் வரைவு கீழ் நோக்கி வரார். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்ன பிள்ளைகள், அவர் போன திசைக்கு எதிர் திசையில ரிவர்ஸ்ல வாரார். ரைட், போன திசைக்கு எதிர் திசையில, சென்ற திசைக்கு எதிர் திசையிலே சீராக என்ன செய்யறார், அவர் இடப்பேச்சு குறைஞ்சு கொண்டு வருது. அப்படி சீராக குறைஞ்சு கொண்டு வரதால இதுக்கு நாம சொல்லுவோம் இதுவும் சீரான வேகம்தான். ஆனா எந்த திசை, எதிர் திசையில சீரான வேகம், எதிர் திசையில சீரான வேகம். இந்த விஷயங்கள் அடிப்படையாக தெரிஞ்சிருக்கணும். இடப்பெயர்ச்சி நேர வரைவுல இது சீரான வேகம், இது ஓய்வு, இதுவும் சீரான வேகம், எதிர் திசையில. இந்த விஷயம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். சரியா பிள்ளைகள்? இந்த விஷயம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இது ஓகே பிள்ளைகள்? இப்ப நான் சொல்லி தந்த விஷயம் கிளியரா? ரைட், நான் சொல்லி தந்த விஷயம் ரைட்டா? இதுவும் சீரான வேகம், இது ஓய்வு, இதுவும் சீரான வேகம், ஆனா எதிர் திசை. சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப நாங்க பார்ப்போம் இன்னும் ஒரு வரைவு உங்களுக்கு சொல்லித்தர இடப்பெயர்ச்சி நேர வரைவுலதான் இன்னும் ஒரு மெத்தட். உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி இருக்குது. அப்ப உங்களுக்கு தெரியணும் இடப்பெயர்ச்சி நேர வரைவு இங்க நேரம் மீட்டர்ல வரும், இங்க செகண்ட்ல வரும். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப பாத்தீங்கன்னா இந்த கோடு உங்களுக்கு தெரியும் சீரான வேகம், சீரான வேகம்னு தெரியும். சரியா பிள்ளைகள்? சீரான வேகம். இப்ப நான் உங்களுக்கு வித்தியாசமான ரெண்டு கோடுகளை போட்டு காட்டுறேன். ஒன்று பிள்ளைகள் வரைவு இப்படி போகுது, இப்படி போகுது, ரெட் கலர்ல போகுது. இன்னொரு வரைவு வந்து பாத்தீங்கன்னா நேரத்துக்கு ஏத்த மாதிரி என்ன நடக்குது, ப்ளூ கலர்ல இப்படி வளைஞ்சு வருது, வளைகோடா வருது. இப்ப எதை சொல்லுங்க பாக்க, ஒரு இயக்கம் தொடர்பாக நீங்க என்ன சொல்லலாம்? இந்த அதாவது பிளாக் கலர் என்ன, இந்த ரெட் கலர் என்ன, இந்த பிளாக் கலர் என்ன, ப்ளூ கலர் என்ன, அந்த இயக்கம் தொடர்பா சொல்லுங்க பிள்ளைகள். ரைட், ஓகே, வெரி குட். அப்ப உங்களுக்கு தெரியணும் இது வந்து பாத்தீங்கன்னா அமர்முடுகளாக இருக்கும். அமர்முடுகள், இது அமர்முடுகள். இது வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் வந்து ஆர்முடுகளாக இருக்கும். இது ஆர்முடுகள், வேக வளர்ச்சி ஆர்முடுகள். ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள வேகம் நல்லா வளருது, வேக வளர்ச்சி ஆர்முடுகள். சரியா? அதே போல பாத்தீங்கன்னா இது பிளாக் கலர்ல இருக்கிறது, அது சீரான வேகமாக இருக்கும், சீரான வேகமாக இருக்கும். சரியா? சீரான வேகம் அப்படின்னு இருக்கும். சம்டைம் உங்களுக்கு வரைவு ரைட் இப்படி வந்துட்டுது அப்படின்னு சொன்னால், இப்படி இடப்பெயர்ச்சி மாறாம இப்படி வந்தால் இதை நாங்க ஓய்வுன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? ஓய்வு. ஓய்வு, பொருள் இயங்கவில்லை, ஓய்வுன்னு சொல்லுவோம். சம்டைம் உங்களுக்கு கோடு வந்து கீழ் நோக்கி வந்தால் அதுவும் சீரான வேகம்தான். ரைட், ஆனால் என்ன, எதிர் திசையில சீரான வேகம், எதிர் திசையில சீரான வேகம்னு நாங்க கதைப்போம். சரியா பிள்ளைகள்? ரைட், மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். சரி, ஓகே. இப்ப இந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவு தொடர்பாக நாங்க ஃபுல்லா டீப்பா நாங்க படிச்சுட்டோம். பிள்ளைகள் தெளிவா இருக்கணும். இடப்பெயர்ச்சி நேர வரைவு என்ன வரைவோ, இடப்பெயர்ச்சி நேர வரைவு. சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப பார்ப்போம் இந்த பொருளுடைய இயக்கம் தொடர்பாக நீங்க என்ன சொல்ல வாரீங்க பார்ப்போம். யாரு சரியா கதைக்கிறது, தெளிவா கதைக்கிறேன்னு பார்ப்போம். ரைட், இது இடப்பெயர்ச்சி நேர வரைவு. இங்க மீட்டர், இங்க செகண்ட். ரைட், இப்படி போகுது, அதுக்கு பிறகு இப்படி போகுது. ரைட், இப்படி வருது. இப்போ உங்களுக்கு இது T0 டைம், இது T1, இது T2. எனக்கு இந்த இயக்கம் தொடர்பா சொல்லுங்க பிள்ளைகள். இது ஒரு பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி. சரியா பிள்ளைகள்? இந்த இயக்கம் தொடர்பாக சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க பிள்ளைகள், இந்த இயக்கம் தொடர்பாக என்ன சொல்லலாம்? கதை அனுப்புங்க பாப்போம் பிள்ளைகள். கதை பிரச்சனை இல்லை, அன்மியூட் பண்ணிக்கிறேன் தானே, கதை கேளு. சீரான வேகம் T1 வந்து சீரான வேகம், T1 தொடக்கம் T2 வந்து அமர்மோடுகள். ரைட், ஓகே, வெரி குட் பிள்ளைகள். என்ன எப்படி போடணும்? T0ல இருந்து T1 வரைக்கும் சீரான வேகம், சீரான வேகம். T
T1ல இருந்து T2 வரைக்கும் அது இப்படி வந்திருக்கு. அப்ப யார் அது? அமர்முடுகள் என அமர்முடுகள் அடைந்துள்ளது. அமர்முடுகள் அடைந்துள்ளது. சரியா பிள்ளை? அமர்முடுகள் அடைந்துள்ளது. விளையிட்டா பிள்ளை? அமர்முடுகள் அடைந்துள்ளது. இது விளையிட்டா? அமர்முடுகள் அடைந்துள்ளது. சரியா பிள்ளை? ரைட். ஓகே. இப்படி உங்களுக்கு கேள்விகள் வந்தால் செய்ய தெரியணும் பிள்ளை. சரியா பிள்ளை? ரைட். நாங்க இன்ஷால்லா பேப்பர் கிளாஸ்ல இது தொடர்பான வினாக்கள் நிறைய செய்வோம். அப்படிதானே பிள்ளை? நாங்க பேப்பர் கிளாஸ்ல இது தொடர்பான வினாக்கள் நிறைய செய்வோம். அப்ப உங்களுக்கு இந்த பாடத்துல எந்த டவுட்டும் இருக்காது. எந்த டவுட்டும் இருக்காது. சரியா பிள்ளை? ரைட். ஓகே. இப்ப நாங்க 3வது வரைக்கும் படிக்கிறதுக்கு ஆர்வமானாக்களோட பேர்களை சொல்லுங்க பாப்போம் வாயால. எனக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம். இப்ப வேக நேர வரைப்பு தொடர்பா படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரைட். வெரி குட். வெரி குட். வேக நேர வரை. ரைட். வேக நேர வரை. அப்ப முதலாவது நாங்க படிச்சது தூர நேர வரைக்கும். அதுக்கு நாங்க திசையை மெயின் பண்றது இல்ல. இடப்பெயர்ச்சி நேர வரைக்கும் கட்டாயம் திசையை பார்க்கணும். ரைட். அப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைக்குள்ள என்ன இந்த கோடு சீரான வேகம், இது ஆர்முடுகள், இது அமர்முடுகள், இது ஓய்வு, இது எதிர்த்திசை. அடிக்கடி சொல்லி பார்க்கணும். அல்லது இன்னொரு ஆளுக்கு நீங்க விளங்கப்படுத்தி காட்டணும். சரியா? உங்களோட கிளாஸ் டீச்சருக்கு சரி சொல்லி காட்டணும். ரைட். விளங்கவில்லை? சரி, ஒருத்தருக்கு சொல்லி காட்டும் போது என்ன செய்யலாம்? அப்ப இயக்கம் தொடர்பான இடப்பெயர்ச்சி நேர வரைவு. இடப்பெயர்ச்சி நேர வரைவு சீரான வேகம், சீரான வேகம் எதிர்த்திசை, ஆர்முடுகள், அமர்முடுகள். ரைட். இப்ப சம்டைம் உங்களுக்கு சீரான வேகத்தை கணிக்க சொல்லலாம். இப்ப இடப்பெயர்ச்சி நேர வரைவு வந்திருக்கா, இப்படி ஒரு கோடு இங்க 2 செகண்ட், இங்க 6 மீட்டர் வந்திருக்கிறான். இந்த சீரான வேகம், வேகம் எவ்வளவு பிள்ளை? வேகமா சொல்லுங்க. வேகம் எவ்வளவு? வேகமா சொல்லுங்க பாப்போம். 3 மீட்டர் செகண்ட் -1. அப்ப வேகம் சமன். சமன்பாட்டை போடுவோம். வேகம் சமன் இடப்பெயர்ச்சியில் எடுத்த நேரம், இடப்பெயர்ச்சிக்கு எடுத்த நேரம். இடப்பெயர்ச்சி எவ்வளவு? 6 மீட்டர். 6 மீட்டர். நேரம் எவ்வளவு? 2 செகண்ட். அப்ப பிரிச்சு விட்டா 3 ms - 1. என்ன? 3 ms - 1. இதுதான் என்னவாக இருக்கும்? 3 ms - 1. இதுதான் என்னவாக இருக்கும் பிள்ளைகள்? வேகமாக இருக்கும். இதுதான் சீரான வேகம். இப்படி கண்டுபிடிச்சு கொள்ளலாம். சரியா பிள்ளை? ரைட். ஓகே. இப்ப நாம சொல்லி தர போற விஷயம் வேக நேர வரைவு. நல்ல தெளிவா விளங்கி கொள்ளணும். மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த வேக நேர வரைவு சொல்றதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன விஷயம் கூட சொல்லித்தாரும் பிள்ளைகள். இந்த புவியீர்ப்பு ஆர்முடுகள் அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? புவியீர்ப்பு ஆர்முடுகள். புவியீர்ப்பு ஆர்முடுகள். ரைட். புவியீர்ப்பு விசை காரணமாக உருவாக்கப்படுகின்ற ஆர்முடுகள். இப்ப பூமியை நோக்கி வருகின்ற ஒரு பொருளுக்கு தானே கீழ் நோக்கி வார ஒரு பொருள்ல இந்த புவியீர்ப்பு ஆர்முடுகள் தாக்கும் முடியாது. கீழ் நோக்கி வார பொருள்ல புவியீர்ப்பு ஆர்முடுகள் தாக்கும் முடியாது. கீழ் நோக்கி வார ஒரு பொருள்ல புவியீர்ப்பு விசை காரணமாக உருவாக்கப்படுகின்ற ஆர்முடுகள் தான் புவியீர்ப்பு ஆர்முடுகள். உங்களுக்கு தெரியும் என்ன? நீங்க படிப்பீங்க நியூட்டன் இயக்க விதி. நியூட்டன் இயக்க விதி. ஒரு பெரிய திணிவு கொண்ட ஒரு பொருள் ஒரு சின்ன திணிவை கவரும், பிடிச்சு இழுக்கும். இப்படி கவர்றதான் சொல்றது என்ன? நியூட்டன் இயக்க விதி சொல்லுது. ஈர்ப்பு விதி. ஈர்ப்பு விதி. சின்ன சின்ன பொருட்களை பெரிய ஒரு பொருள் கவருது. இதான் ஈர்ப்பு விதி. அப்படி இழுக்கிற டைம்ல அவங்களுக்கு தெரியும் உருவாகிற விசைதான் ஈர்ப்பு விசை. இந்த ஈர்ப்பு விசை காரணமாக உருவாக்கப்பட்ட ஆர்முடுகள் தான் இந்த புவியீர்ப்பு ஆர்முடுகள். புவியின் ஈர்ப்பு விசை காரணமாக உருவாக்கப்பட்ட ஆர்முடுகள் தான் புவியீர்ப்பு ஆர்முடுகள். ஒருக்கா சொல்லுங்க பிள்ளை, நல்ல பிள்ளை ஒரு ஆள் சொல்லுவா வேகமா. புவியீர்ப்பு ஆர்முடுகள்னா என்ன? வேகமா சொல்லுங்க. புவியீர்ப்பு ஆர்முடுகள்னா என்ன? புவியீர்ப்பு ஆர்முடுகள் சொன்னா புவியீர்ப்பு விசை காரணமாக உருவாக்கப்படுகின்ற ஆர்முடுகள் புவியீர்ப்பு ஆர்முடுகள் எனப்படும். சரியா பிள்ளைகள்? ரைட். புவியீர்ப்பு ஆர்முடுகள் எனப்படும். அப்ப புவியீர்ப்பு ஆர்முடுகள் உண்மையிலேயே உங்களுக்கு அதுக்கு நான் கூறி கிராவிட்டி G சம
9.8 ms-2 அப்படின்னு ஒரு அளவு திட்டத்துல கொடுப்போம். இதுதான் பரிசோதனை வாயிலாக விஞ்ஞானிகளால கண்டுபிடிக்கப்பட்ட அளவு திட்டம். அப்படின்னா என்ன சொல்லுதுன்னா, ஆர்முடுகள் அவங்களுக்கு தெரியணும், வேக மாற்றத்தின் கீழ் எடுத்த நேரம், வேக மாற்றத்தின் கீழ் எடுத்த நேரம் தான் ஆர்முடுகள். அப்ப வேக மாற்றம் என்பது, அப்ப நேரம் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு செகண்டுக்கு 9.8 ms-1. அப்ப ஒரு செகண்டுக்கு 9.8 ms-1. ஒரு செகண்ட் கீழே வந்துட்டு ms-2டா 2ல ஒரு செகண்ட் கீழே வந்துட்டு ஒரு செகண்ட். இந்த ஒரு செகண்ட் தான் மேல போகும், போய் செகண்ட் -1 ரெண்டு பேரும் பெருக்கப்பட்டு தான் செகண்ட் -2 ஆகுது. இதுதான் ஒரிஜினல் பேசிக். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு செகண்டுக்கு 9.8 மீட்டர்/செகண்ட் -1 கூடிக்கொண்டு வரும். ஒவ்வொரு செகண்டுக்கும் 9.8 ms-1 வேகம் கூடிக்கொண்டு வரும். இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா பிள்ளைகள், ஒவ்வொரு செகண்டுக்கும் 9.8 ms-1 வேகம் அதிகரிச்சு கொண்டு வருமா இருந்தா இதை நாங்க கணக்கு எடுக்கிறதுக்கு, அதாவது கணிப்புல எடுக்கிறதுக்கு இலவுக்காக என்ன இப்படின்னு உடனே நிறைய பிள்ளைகள முகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும், நிறைய பேர் பிள்ளைகளோட முகம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், இது என்ன இது 9.8 தசத்துல வந்திருக்கு, தசத்துல நாங்க கண்டுபிடிக்க எவ்வளவு கஷ்டம். ஆகவே உங்களுக்கு ஓலவல் சிலபஸுக்காக இலங்கா தந்திருக்கிறார் G7 10 ms-2 தந்திருக்கிறார். இந்த டைம்ல எல்லாம் மூஞ்சும் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஏன் அப்படின்டா 10 ms-2 என்ன அர்த்தம்டா, ஒவ்வொரு செகண்டுக்கும் மேல இருந்து புவியை நோக்கி வர ஒவ்வொரு பொருளும் 10 ms-1 வேக அதிகரிக்கொண்டு இருக்கும். உங்களுக்கு தெரியும், 6 முடுகள் சொன்னா வேகம் அதிகரிக்கும், வேகம் கூடும். அப்ப மேல இருந்து கீழ்நோக்கி வர ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு செகண்டுக்கு 10 ms-1 வேகம் அதிகரிச்சு கொண்டு வரும். ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 ms-1 வேகம் அதிகரிச்சு கொண்டு வரும். சொன்ன இப்ப நான் சொன்ன விஷயம் விளங்கிட்டா. ஆர்முடுகள் என்பது வேக வளர்ச்சி ஒவ்வொரு செகண்டுக்கும். அப்ப புவியீர்ப்பு ஆர்முடுகள் 9.8 அன்னளவாக நாங்க, அதாவது கணிப்புகளை செய்யறதுக்கு இலவுக்காக 10 ms-2 போடுறோம். ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 கூடும். ரைட். இப்ப எனக்கு வேகமாக சொல்லுங்க. அப்ப நாங்க இதை கணக்குல எடுக்க தேவையில்லை, சிலபஸ்ல இதுதான் அதிகளவாக தருவார். இது சம்பந்தமான கேள்விகள் தரும்போது பிள்ளைகள் அந்த பிராக்கெட்டுக்குள்ள இது தருவார், G7 10 ms-2 இந்த விஷயத்தை தருவார். நல்லா கவனமா பார்த்துக்கொள்ளணும். சரி, இப்ப நான் சும்மா கேட்கிறேன், ஒரு பொருள் வந்து மேல இருந்து கீழ் நோக்கி வருது, இதுக்கு பாத்தீங்கன்னா 3 செகண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா ஓய்வில் இருந்து புறப்படுதான், ஓய்வுல இருந்து புறப்படுது. எனக்கு சொல்லுங்க பாப்பா, இந்த பேசிக்க வச்சுக்கொண்டு சொல்லுங்க பாப்போம், 10 ms-2 ஆர்முடுகள் பேசிக்க வச்சு சொல்லுங்க பாப்போம், எவ்வளவு வேகத்துல தரையடிக்கும், ஓய்விலிருந்து புறப்பட்டா அதுல ஆரம்ப வேகம், அதுக்கு யூன்னு கூப்பம்லே, நீங்க படிப்பீங்க. ஆரம்ப வேகம் u 0, இறுதி வேகம் v எவ்வளவு வேகமா சொல்லுங்க பிள்ளை. அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 அதிகரிச்சு கொண்டு வரந்தானே, அதுதான் தியரி. ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 கூடும். இப்ப வாரத்துக்கு 3 செகண்ட் எடுத்துரு. அப்ப வாரத்துக்கு 3 செகண்டா இருந்தா, இங்க கரையை அடிக்கிறதுக்கு 3 செகண்ட் ஆயிருந்தா, முதலாவது செகண்ட்ல 10 ms-1 ஆயிருக்கும், ரெண்டாவது செகண்ட்ல 20 ms-1 ஆயிருக்கும். அப்ப மூணாவது செகண்ட்ல 30 ms-1 இருக்கும். சொன்ன விளையிட்டா ஓகேயா? நான் சொன்ன விஷயம் விளையிட்டா, புவியீர்ப்பு ஆர்முடுகளை வச்சுக்கொண்டு நாங்க இந்த இறுதி வேகங்களை கணிக்கையில் மேலதான் சொல்லுங்க பாப்போம். ரைட். இப்ப நாங்க படிக்க போறது வரைவுகளை வச்சுக்கொண்டு நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது. உங்களோட சிலபஸ்ல பிள்ளைகள் நிறைய சமன்பாடுகள் எல்லாம் சொல்லலும், v = u + at, s = ut + half at², அப்படி நிறைய சமன்பாடுகள் A லெவல்ல இருக்கு. மெக்கானிக்ஸ்னு ஒரு பாடம், பிசிக்ஸ்ல மெக்கானிக்ஸ் ஃபுல்லா ஒரு பெரிய ஒரு பாடம் மெக்கானிக்ஸ். அப்ப அந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை,
நாங்க அவ்வளவுக்கு பெருசா படிக்கிறே இல்லை. நாங்க படிக்கிறேன் நேர்கோட்டு இயக்கம், நோம்பலான ஒரு இயக்கம். மேல இருந்து கீழே வார பொருளுக்கோ, கீழே இருந்து மேல் நோக்கி போறது, ஒரு ரோட்ல பயணிக்கிற ஒரு வாகனத்தின் ஒரு நேர்கோட்டு இயக்கம் தொடர்பாக தான் படிக்கிறோம். ஆகவே மேல இருந்து கீழ் நோக்கி, கீழே இருந்து மேல் நோக்கிக்கு நாங்க புவியீர்ப்பு ஆர்முடுகளை பயன்படுத்துறோம். இப்படி கிடையாகன்னு சொன்னா அந்த பொருளுக்கு ஒரு ஆர்முடுகள் தருவாங்க. கிடையாகன்னு சொன்னா ஒரு ஆர்முடுகள் தருவாங்க. மேலே இருந்து வார டைம் அது புவியீர்ப்பு ஆர்முடுகள் தான். கீழே இருந்து போற டைம் அது புவியீர்ப்பு ஆர்முடுகள். ஆனா அது அமர்முடுகளாக இருக்கும். ஏன் மேல போக வேகம் குறைஞ்சு கொண்டு வரும். ரைட் பிள்ளைகள், இப்ப நாங்க பார்ப்போம். இப்ப உதாரணமாக ஒரு 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 அதாவது உங்களுக்கு தெரியணும், இந்த வேக நேர வரைவுல நாங்க 3 வகையான வரைவுகளை நாங்க பார்க்க போறோம். வேக நேர வரைவுகளை 3. ஒன்று பிள்ளைகள் மேலே இருந்து கீழ் நோக்கி விழுகிற ஒரு பொருள். மேலே இருந்து கீழ் நோக்கி விழுகிற ஒரு பொருளுக்கான வேக நேர வரைவு நாங்க படிப்போம். இரண்டாவது பிள்ளைகள் கீழே இருந்து மேல் நோக்கி போற பொருளுக்கு நாங்க படிப்போம். கீழே இருந்து மேல் நோக்கி போற பொருள். முதலாவது மேலிருந்து கீழ் நோக்கி வர பொருள், இரண்டாவது கீழே இருந்து மேல் நோக்கி போற பொருள், மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா கிடையாக இப்படி அசைகின்ற ஒரு பொருளுக்கான கிடையான ஒரு ரோட்ல வீதியில போற ரைட் ஒரு பொருளுக்கான வேக நேர வரைவை நாங்க வரைய போறோம். ஓகேயா? ரைட்டா? படிக்க ரெடியா? இந்த வரைவு மூலம் எல்லா விஷயங்களையும் கண்டுபிடிக்க ரெடியா பிள்ளை? உங்களுக்கு காட்டுவேன் நான். பாஸ் பேப்பர் கேள்விகள் எப்படி வருது, அதை எப்படி செய்யலாம். ரைட், எங்கட தியரி தான் தியரி. இதை லேசா படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி வேண்டாலும் கேள்விகளை செய்யலாம். பிள்ளைகள் சொல்றது விளங்குதா? கிளியரா விளங்குதா பிள்ளை? சொல்லுங்க பிள்ளை. இப்ப நான் சொல்லித்தார விஷயம் விளங்குதா? வேக நேர வரைவுல ஓகேனா? ஓகேன்னு சொல்லுங்க. வேக நேர வரைவுல 3 விதமான வரைவு நாங்க படிக்க போறோம். ஒன்று மேலே இருந்து கீழ் நோக்கி வர ஒரு பொருள், திரும்ப இரண்டாவது கீழே இருந்து மேல் நோக்கி போற பொருள், அடுத்தது கிடையாக போற விஷயங்களை நாங்க படிக்க போறோம். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. முதலாவது மேலே இருந்து கீழ் நோக்கி வாரதுக்கு நாங்க பார்ப்போம். ரைட், மேலே இருந்து கீழ் நோக்கி வாரதுக்கு நாங்க பார்ப்போம். சரி பிள்ளைகள், எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். அப்ப மேலே இருந்து கீழ் நோக்கி வந்தா உங்களுக்கு தெரியும், அது கட்டாயம் புவியீர்ப்பு ஆர்முடுகளாலதான் அது கீழ் நோக்கி வருது. புவியீர்ப்பு ஆர்முடுகளாலதான் அது கீழ் நோக்கி வருது. ரைட், இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சொல்றாங்க ஒரு பொருள் தரை அடிக்கிறதுக்கு எடுக்கிற டைம் வந்து பாத்தீங்கன்னா 5 செகண்ட். 5 செகண்ட் சொல்றாங்க. ஓய்விலிருந்து உதாரணமாக ஒரு மரத்தில் இருந்து ஒரு பழம் வந்து மேலே இருந்து கீழ் நோக்கி விழ 5 செகண்ட். ஒரு தென்னை மரத்திலிருந்து ஒரு தேங்காய் வந்து விழ 5 செகண்ட். அல்லது ஒரு ஹெலிகாப்டர் பறந்து கொண்டு இருக்கு, அங்கே இது ஒரு பொருள் வந்து விழுகிறதுக்கு ஒரு 5 செகண்ட் அப்படின்னு சொன்னா இந்த இயக்கத்துக்கான வேக நேரம் வரைக்கும். சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லி தரவா? ஒரு கள்ள வழி ஒன்று சொல்லி தருவா பிள்ளைகள் உங்களுக்கு? ஒரு கள்ள வழி ஒன்று சொல்லி தரவா? ரைட், லேசான்மை. அப்ப மேலிருந்து கீழ் நோக்கி வந்தா பிள்ளைகள் பொருள், மேலிருந்து கீழ் நோக்கி வந்தா பிள்ளைகள் உங்களுக்கு கீழே இருந்து மேல் நோக்கி வரைவு வரும். அந்த விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கணும். நான் பாருங்க, இதான் VT கிராஃப். VT கிராஃப் அதை முதலாவது போடணும். VT கிராஃப் இது செகண்ட்ல, இது மீட்டர்ல. இந்த மீட்டர் செகண்ட் -1 இதான் வேக நேர வரைவு. மீட்டர் செகண்ட் -1. அப்ப உங்களுக்கு தெரியும் மேலே இருந்து ஓய்வுல இருந்து வலிக்குது. அப்ப ஓய்வுண்டா 0, வேகம் 0. சரியா பிள்ளைங்க? வேகம் 0, ஓய்வுண்டா வேகம் 0. இப்ப உங்களுக்கு தெரியணும் மேலே இருந்து கீழ் நோக்கி வரதுக்கு 5 செகண்ட். 1 2 3 4 5 போடுவோம். 1 2 3 4 5. சரியா பிள்ளைங்க? ரைட். இப்ப இது உங்களுக்கு தெரியணும். அப்ப மேலே இருந்து கீழ் நோக்கி வந்தா வரைவு கீழே இருந்து மேல் நோக்கி போகும். அது எப்படி? முதலாவது செகண்ட்ல 10. ஏன்? ஓய்வில் இருந்து 0. முதலாவது செகண்ட் 10. இரண்டாவது செகண்ட் 20. 20. மூணாவது செகண்ட் 30. 30. நாலாவது செகண்ட் 40. ரைட். அப்ப பாத்தீங்கன்னா அஞ்சாவது செகண்ட் எத்தனை சொல்லுங்க? கவனிங்க. ரைட், அதாவது அஞ்சாவது செகண்ட் அதுல வேகம் 50 இருக்கும். இப்ப நாங்க குறிக்க போறோம்.
அவ முதலாவது பூஜ்ஜியம், ரைட், பூஜ்ஜியம். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னால் முதலாவது செகண்ட்ல இருக்கிற வேகம் 10 ms-1 இங்க குறிக்கிறோம். ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா 20 ms-1 அப்ப இங்க குறிக்கிறோம். மூன்றாவதுல 30 ms-1 இங்க குறிக்கிறோம். நாலாவதுல 40 ms-1 இங்க குறிக்கிறோம். அஞ்சாவதுல 50 ms-1 இங்க குறிக்கிறோம். சரியா? 50 ms- இங்க இங்க முதலாவது ஓய்விலிருந்து புறப்படு. ஓய்வுனா பூஜ்ஜியம். அப்ப பாத்தீங்கன்னா இப்படி போ, இப்படி போ, இப்படி போ, இப்படி போ. அப்ப பிள்ளைகள் இந்த வரைப்பு விலகிட்டா முதலாவது. அப்ப மேலே இருந்து கீழ் நோக்கி வார பொருள் 5வது செகண்ட் 50 ms-1 வேகத்தை அடிக்குது. இந்த வரைப்பு விலகிட்டா பிள்ளை சொல்லுங்க பாப்போம். இந்த வரைப்பு விலகிட்டா மேலே இருந்து கீழ் நோக்கி வந்தா வரைப்பு கீழே இருந்து இப்படி போகும், மேல் நோக்கி இப்படி போகும். சொன்னது விலகிட்டா பிள்ளை? விலகினால் விலகிட்டு சொல்லுங்க. ரைட், ஓகே. இதுல நான் 3 விஷயம் சொல்லி தர போறேன். அதாவது மேலே இருந்து கீழே வார பொருளுக்கு பிள்ளை பாருங்க, சொன்னார்கள் மேலே ஓய்வு ஆரம்ப வேகம் 0. இது முதலாவது செகண்ட் இவர் ஸ்பீட் 10 ms-1. ஏன்? அதான் புவியீர்ப்பான்முடுகன். ரெண்டாவது செகண்ட் அவர் 20 ms-1. மூணாவது செகண்ட் 30 ms-1. விளையிட்டது இப்படியா போகும். இப்படி நாலாவது செகண்ட் 40 ms-1. அஞ்சாவது செகண்ட் 50 ms-1. அப்ப உங்களுக்கு தெரியணும் இப்படியாக என்ன செய்யும், மேலே இருந்து கீழ் நோக்கி வரும். 10 கூடிக்கொண்டு வரும், வேகம் கூடிக்கொண்டு வரும். வேக வளர்ச்சி தானே யார் கொண்டு வரும்? அப்ப கூடிக்கொண்டு வரும், 10 கூடிக்கொண்டு வரும். அப்ப பாத்தீங்கன்னா வேக நேர வரைப்புல ஆரம்பத்துல ஓய்வு முதலாவது செகண்ட் 10, ரெண்டாவது செகண்ட் 20, மூணாவது செகண்ட் 30, நாலாவது செகண்ட் 40, அஞ்சாவது செகண்ட் 50 ms-1 இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அப்ப உங்களுக்கு தெரியணும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இதான் என்ன வேக நேர வரைவு. மேலிருந்து கீழ் நோக்கி 5 செகண்ட்ல தரையை அடித்த ஒரு பொருளுக்கான வேக நேர வரைவு. அப்ப உங்களுக்கு விளக்கிடுது. அப்ப 5வது செகண்ட்ல அதுல வேகம் 50 ms-1. 5வது செகண்ட் அதுல வேகம் 50 ms-1. இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒரு நேர்கோடா போகுது. இது ஒரு நேர்கோடாக போகுது. இது பாத்தீங்கன்னா எப்படி போகுது? ஒரு நேர்கோடாக போகுது. நேர்கோடுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியணும், மாறாம இப்படி போகுது, நேர்கோடாக போகுது. மாறாம இப்படி நேர்கோடாக போகுது. அப்படி மாறாம இப்படி நேர்கோடாக போகுதுன்னா என்ன அர்த்தம்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். அப்ப ஒரு சீரான உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு ST-கிராம் இடப்பெயர்ச்சி நேர வரைப்புல இது என்னத்தை குறிச்சது சொல்லுங்க. இப்படி மேல் நோக்கி போனது என்னத்தை குறிச்சது சொல்லுங்க. இப்படி சீரா இப்படி போனது நாங்க என்னன்னு சொன்னோம் சொல்லுங்க பிள்ளை. இடப்பெயர்ச்சி நேர வரைப்புல ரைட் சொல்லுங்க பிள்ளை. இப்படி போனா இது என்னன்னு சொன்னோம் எல்லாம் என்ன சொன்னோம்? என்ன வரைவு? இடப்பெயர்ச்சி நேர வரைப்புல இதை நாங்க என்னன்னு சொன்னோம்? சீரான வேகம். அதை இங்க பிள்ளை டைப்பிங்ல போடுவோம். அவ்வளவு கஷ்டம் இல்லை, லேசான ஒரு பாடம். சரியா பிள்ளை? ரைட். அப்ப இடப்பெயர்ச்சி நேரம் வரைவாங்க ST-கிராம். சரியா பிள்ளை? ST-கிராம். அப்ப உங்களுக்கு விளக்குதா? அதாவது இடப்பெயர்ச்சி நேரத்தால பிரிச்சா இடப்பெயர்ச்சி தான் இடப்பெயர்ச்சி நேரத்தால பிரிக்க. அப்ப இடப்பெயர்ச்சி நேரத்தால பிரிச்சா இதை நாம சொல்லுவோம் என்னன்னு? சீரான வேகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இடப்பெயர்ச்சி ரைட். நீங்க படிப்பீங்க பிள்ளைகள், இந்த 9ஆம் ஆண்டு படிச்சிருப்பீங்க. y = mx ஒரு நேர்கோட்டு சமன்பாடு. அப்ப y வந்து உங்களுக்கு தெரியணும். இங்க y அச்சுல வாரது இடப்பெயர்ச்சி சமன். படித்திறன் சொன்னா m படித்திறன். x அச்சுல வாரது நேரம். அப்ப உங்களுக்கு தெரியும் இடப்பெயர்ச்சி நீங்க நேரத்தால பிரிச்சா படித்திறன் வரும். அப்ப இடப்பெயர்ச்சி நேரத்தால பிரிச்சா படித்திறன். இடப்பெயர்ச்சி நேரத்தால பிரிச்சா படித்திறன். அப்ப உங்களுக்கு தெரியுதா? இடப்பெயர்ச்சி நேர வரைப்புல படித்திறன் வந்து வேகத்தை தரும். பக்கத்துல புரிஞ்சு கொடுங்க பிள்ளை. இடப்பெயர்ச்சி நேர வரைப்புல படித்திறன் வேகத்தை தரும்.
இடப்பெயர்ச்சி நேர வரைபுல படித்திறன் வேகத்தை தரும். படித்திறன் வேகத்தை தரும். சரியாவில்லை? படித்திறன் வேகத்தை தரும். இதுல நிறைய விஷயங்களுக்கு நான் சொல்லித்தரேன், போக போக சொல்லித்தரேன். அப்ப இங்க வேக நேர வரைவு இவ்வளவு மையச்சில வேகம் வேகம் வேக மாற்றம் கீழே டைம். அப்ப வேக மாற்றத்தை நேரத்தால பிரிச்சா வேக நேர வரைவுல படித்திறன் எண்ணத்தை தரும். சொல்லுங்க, படித்திறன் எண்ணத்தை தரும். வேக நேர வரைவுல படித்திறன் எண்ணத்தை தரும். சொல்லுங்க பாப்போம். வேக நேர வரைவுல படித்திறன் எண்ணத்தை தரும். ஆர்முடுகளை தரும். என்னத்தை தரும்? ஆர்முடுகளை தரும். அப்ப இங்க ஆர்முடுகள் மாறாமல் சீராக்கும். அப்ப இந்த இதை நாங்க சொல்லுவோம் சீரான வேகம், சீரான ஆர்முடு. இதை நாங்க சொல்றது சீரான ஆர்முடுகள் அப்படின்னு கருதுவோம். சரிதானே? புவியீர்ப்பு ஆர்முடுகள் சீரான 10 ms - 2 10 ms - 2 சீரான ஆர்முடுகள். ஆர்முடுகள் மாறாது, சீரான ஆர்முடுகள். அதாவது ஆர்முடுகள் சொன்னா ஒவ்வொரு செகண்டும் 10 10 கூடுறது. இப்படி 10 10 10 தான் கூடும். சீரான ஆர்முடுகள். அப்ப உங்களுக்கு தெரியுது வேக நேர வரைப்புல 5 செகண்ட் இருந்தா 50. இது இந்த படித்திறன் சீரான ஆர்முடுகளை தரும். படித்திறன் சீரான ஆர்முடுகளை தரும். படித்திறன் சீரான ஆர்முடுகளை தரும். இது 2வது பாயிண்ட்ஸ். 3வது பாயிண்ட்ஸ் பிள்ளைகள், இது எவ்வளவு உயரத்திலிருந்து இங்க வந்திருக்கும், எவ்வளவு உயரத்திலிருந்து இந்த தரைக்கு வந்திருக்கும் என்பதை கண்டுபிடிக்க இலகுவா கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு உயரத்திலிருந்து இங்க வந்திருக்குது அப்படின்ற விஷயத்தை நாங்க இலகுவாக கண்டுபிடிக்கலாம். சரியா? எப்படி கண்டுபிடிக்கலாம் சொன்னா, ரைட், உங்களுக்கு தெரியணும். இது மீட்டர் செகண்ட் -1 மீட்டர் செகண்ட் -1. இது இங்க நேரம் தர செகண்ட் பாருங்க, தர. அதாவது இந்த 2 பேரும் நாங்க பெருப்போம். அப்ப பெருக்கப்பட்டா அடிகள் சமனா இருந்தா சய 1 1 ரெண்டும் வெட்டுப்படும். ரெண்டும் வெட்டுப்பட உங்களுக்கு மீட்டர்ல விட வரும். இதுல விட வரும், மீட்டர்ல விட வரும். அப்ப உங்களுக்கு தெரியணும், இது அடைத்த பரப்பு. இது அடைத்த பரப்பு. இது அடைத்த பரப்பு என்னத்தை தரும்னு சொன்னால், எவ்வளவு உயரத்தில் இருந்து வந்ததோ அதை தரும். எவ்வளவு உயரத்திலிருந்து வந்ததோ அதை தரும். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சின்ன வகுப்புல நீங்க படிச்சிருக்கிறீங்க, பரப்பு உயரத்தை தரும். உயரம் பரப்பு உயரத்தை தரும். அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இது முக்கோணின பரப்புக்கு நாங்க போடுவோம். என்ன சமன்பாடு சொல்லுவா? முக்கோணின பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? அடிதர செங்குத்து உயரம். அடிதர உத. இப்ப அறதர அடி எவ்வளவு? அடி எவ்வளவு தெரியும்? 5. செங்குத்து உயரம். செங்குத்து உயரம் எவ்வளவு? செங்குத்து உயரம். செங்குத்து உயரம் என்ன எவ்வளவு? 50. இப்ப நாங்க சுருக்கி விட்டா 25 5 விட்டா 125 மீட்டர். 125 மீட்டர். இப்படி நாங்க உயரத்தை காண இயலும். சொல்றது வரை டபுள். முதலாவது மேலே இருந்து கீழ் நோக்கி வார ஒரு பொருளுக்கு 5 செகண்ட்ல அதோட வேகம் 5 செகண்ட்ல அதோட வேகம் பாத்தீங்கன்னு சொன்னால் 50 ms - வந்துட்டு ஏன் 10 10 கூடுது. அப்ப உங்களுக்கு தெரியணும், 5 செகண்ட்ல 50, 4 செகண்ட்ல 40, 3வது செகண்ட்ல 30, 2வது செகண்ட்ல 20, 1வது செகண்ட் 10. ஓய், இதான் வரைவு. இந்த வரைவு வரைய தெரியும். அப்ப மேல இருந்து கீழ் நோக்கி வந்தா வரைவு கீழே இருந்து மேல் நோக்கி போகும். இது முதலாவது தெரியணும். 2வது, இங்க இந்த கோடு சீரான ஆர்முடுகளை குறிக்குது. சீரான ஆர்முடுகள்டா அங்க என்ன செய்யாது, ஆர்முடுகள் மாறாது. இப்படி கோடு சீரான ஆர்முடு. இடப்பெயர்ச்சி நேர வரைவுல சீரான வேகம் மாதிரி இங்க சீரான ஆர்முடுகள். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா, இது அடைத்த பரப்பு எவ்வளவு உயரம் அப்படின்னு தரும். உயரத்தை தரும். எவ்வளவு உயரத்திலிருந்து வந்திருக்குது அல்லது இயங்கிய தூரம் எவ்வளவு என்பதை நாங்க காணலாம். எனக்கு ஒழுங்கான கெட்டிக்கார ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். ஒழுங்கான கெட்டிக்கார ஒருத்தர் பாப்போம். இது ஓகேன்னா உங்களோட பேரை டைப் பண்ணி போடுங்க பாப்போம். என்ன, அதாவது இந்த வரைவுக்கு ஒப்பான, இந்த வரைவுக்கு சமனான இடப்பெயர்ச்சி நேர வரைவு எப்படி வரும் பார்ப்போம். வரைஞ்சாக்கள் பார்ப்போம். இந்த வரைவுக்கு ஒப்பான இடப்பெயர்ச்சி நேர வரைவு, இந்த வரைவுக்கு ஒப்பான இடப்பெயர்ச்சி நேர வரைவு வரைஞ்சாக்கள் பார்ப்போம். வரைஞ்சா ஓகே சேர்னு போட்டுக்கொடுங்க பார்ப்போம். யாரு சரியா வரையறேன்னு பார்ப்போம். வரைஞ்சா நாங்க கேள்விக்கு போகலாம்.
வரைஞ்சா நாங்க கேள்விக்கு போலாம். ரைட், பாப்போம். அப்ப பிள்ளைகள் எப்படி நீங்க வரைவீங்க? லேசான வேலை. ஒரு தெரியும் இடப்பெயர்ச்சி நேர வரைவோ, இது வேக நேர வரைவுல. இது என்ன வேக நேர வரைவுல ஆறுமுடுகள். இங்க ஆறுமுடலுக்கு வரைஞ்சதுக்கு தானே ஆறுமுடுகள். 5 செகண்ட் எவ்வளவு? இப்ப நீங்க கண்டு இருக்கிறீங்களா? எவ்வளவு? 125 மீட்டர். 125 மீட்டர் இப்படி வரும். சரியா பிள்ளை? ரைட். இப்படி போட்டாக்கள் சரி போட்டு கொடுங்க. இதான் வெரி குட். இது சரி. அதாவது 5 செகண்ட் இயங்குது, 125 மீட்டர். வெரி குட். சரியா பிள்ளை? நிறைய பேர் 125 மீட்டர் போட்டு இருக்க மாட்டீங்க, பிரச்சனை இல்லை, போடுங்க. 5 செகண்ட் இயங்குது. இது சீரான ஆர்முடுகள். அப்ப சீரான ஆர்முடுகள் வரையும் இப்படி வரும். சரியா பிள்ளைகள்? விளங்கிட்டா? ரைட். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று தரேன். கேள்வி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறார்கள்? பாப்போம். நான் குயிக்கா செய்வேன். இப்ப சார் உங்களுக்கு மேலே இருந்து கீழ் நோக்கி வார விஷயம் எனக்கு தெளிவா விளங்கிட்டுது. நீங்க தாரகளே நான் குயிக்கா செய்வேன் அப்படின்னாக்க ரைட், பாப்போம். சரியா பிள்ளை? ரைட், ஓகே. சொல்லுங்க பாப்போம். ரைட் சார். இப்ப பாப்போம் என்ன கேள்வின்னு சொன்னா சொல்லுங்க பாப்போம். ஓய்விலிருந்து வேகமா போடுங்க பிள்ளைகள். ஓய்விலிருந்து 4 செகண்ட்களில் தரையை அடிக்கும் பொருள் ஒன்று. 4 செகண்டில் தரையடிக்கும் பொருள் ஒன்று. முதலாவது வேக நேர வரைவு யாது? வேக நேர வரைவு யாது? வேக நேர வரைவு யாது? இங்க G சமன் 10 ms - 2. இரண்டாவது எவ்வளவு தூரம் இயங்கி உள்ளது? எவ்வளவு உயரத்தில் உள்ளது? உயரத்திலிருந்து தரையை அடைந்துள்ளது. பாப்போம். செஞ்ச ஆக்கள் வேகமா டைப் பண்ணி போடுங்க. ஓகே சரி, பாப்போம். அதாவது வேக நேர வரைவு யாது? வேக நேர வரைவு யாது? வேக நேர வரைவு யாது? செஞ்சாச்சா? ரைட் சார். பாப்பா ரைட். அப்ப ஓய்வில் இருந்து 4 செகண்ட்களில் தரையடிக்கும் பொருள் ஒன்று. அப்ப மேல இருந்து தரணும். சரி, பிரச்சனை இல்லை. அப்ப மேல இருந்து தரையடிக்கும் ஒரு பொருள் ஒன்று. இதுல வேக நேர வரைவு. அப்ப முதலாவது கெஸ் பண்ணணும் பிள்ளைகள். முதலாவது நீங்க யோசிக்கணும். அப்ப மேல இருந்து கீழ் நோக்கி வருதுன்னு சொன்னா ரைட். அப்ப மேல இருந்து கீழ் நோக்கி வருதுன்னு சொன்னா அப்ப 4 செகண்ட்ல வருது. 4 செகண்ட். அப்ப ஒருத்தர் முதலாவது செகண்ட் ஓய்வில் இருந்து வந்தா 0, முதலாவது செகண்ட்ல 10, ரெண்டாவது செகண்ட்ல 20, மூணாவது செகண்ட்ல 30, நாலாவது செகண்ட் 40. 40 ms - 1. நாலாவது செகண்ட் 40 ms - 1. அப்ப நாலாவது செகண்ட்ல 40 ms - 1. அது விளங்கும். ஆகவே வரைவு கிராஃப் வரைய போறோம். கிராஃப், ரைட். கிராஃப். இது வேக நேர வரைவு. இது செகண்ட். இது மீட்டர் செகண்ட் -1. அதை போடுங்க. இதை 4 பிரிக்கும். 1, 2, 3, 4.
1 2 3 4 அவங்கள்ட்ட 10 20 30 40 10 20 30 40 அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப நாங்க என்ன செய்வோம் டோட் பண்ணுவோம் இங்க 0 ரைட் 0 மூணாவது செகண்ட்ல 10 இரண்டாவது செகண்ட்ல 20 மூணாவது செகண்ட்ல 30 நாலாவது செகண்ட்ல 40 ஆகவே இப்படி ஒரு வரை கொண்டும் வரைஞ்சு விடுவோம் இப்படி ஒரு வரை கொண்டும் வரைஞ்சு விடுவோம் சரியா பிள்ளைங்க இப்படி வந்ததா வரைக்கும் ஓகேயா இந்த வரைப்பு வந்ததா வேக நேர வரைப்பு இரண்டாவது எவ்வளவு உயரத்திலிருந்து இந்த தரையை அடித்திருக்கும் ரைட் எவ்வளவு உயரத்திலிருந்து அப்ப எவ்வளவு உயரத்திலிருந்து அப்ப உங்களுக்கு தெரியும் அடைத்த பரம் அப்ப உயரம் சமன் அறத்தர அடித்தர செங்குத்து உயரம் அப்ப இங்க பாத்தீங்கன்னா அறத்தர அடி வந்து பாத்தீங்கன்னா 4 செங்குத்து உயரம் பாத்தீங்கன்னா 40 இவரை சொல்லுன்னா 2 ஆவே பெருக்குன்னா 80 மீட்டர் உயரத்திலிருந்து வந்தது சரியா பிள்ளை கண்டுபிடிச்சிட்டீங்களா ரைட் ஓகே வெரி குட் அப்ப இது ஒரு நேர்கோடா வந்துரு ஏன் நேர்கோடுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு சீரான ஆர்குணம் அப்ப இந்த கோடு என்னத்தை குறிக்கும்னு சொன்னா சீரான ஆர்குணங்களை குறிக்கும் சீரான சரியா பிள்ளை ரைட் அப்ப விளங்கிட்டு அப்ப மேல இருந்து கீழ் நோக்கி வார பொருளுக்கான வேக நேர வரைவு உங்களுக்கு வரையலுமா மேல இருந்து கீழ் நோக்கி வார ஒரு பொருளுக்கான வேக நேர வரையலுமா இல்லாத சொல்லுங்கப்பா ஓகேயா இது உங்களுக்கு விளங்கிட்டா ரைட் ஓகே ரைட் இன்னொரு கேள்விதாரு இதை ஹோம்ஒர்க்காக செஞ்சு கொள்ளுங்க சரியா பிள்ளைங்களுக்கு ஹோம்ஒர்க்காக செஞ்சு கொள்ளுங்க இதான் பேசிக் அப்ப மேல இருந்து கீழ் நோக்கி வார ஒரு பொருளுக்கான வேக நேர வரைவு சரியா பிள்ளைங்க ரைட் அப்ப அடுத்த விஷயம் மூன்றாவது விஷயம் ஒரு உதாரணம் ஒன்று தாரே நோட் பண்ணிக்கொள்ளுங்க அப்படியே ரைட் உதாரணம் அல்ல ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி தாரு சொல்லுங்க நிலைக்குத்தாக மேலிருந்து கீழ் நோக்கி இயங்கும் பலம் ஒன்று 45 மீட்டர் உயரத்தில் தரையை அடித்தது பாப்போம் தரையை அடித்தது 45 மீட்டர் உயரத்துல தரையை அடித்தது எனின் முதலாவது கேள்வி எவ்வளவு நேரத்தில் தரையை அடித்திருக்கும் எவ்வளவு நேரத்துல தரையை அடித்திருக்கும் முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி தரையை அடிக்கும் வேகம் யாது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி இதை நாங்க எப்படி ட்ரை பண்ணணும் என்று சொல்லித்தாரு தரையடிக்கும் வேகம் யாது என்ன செய்யலாம் ஒரு ஐடியா வச்சுருவோம் நிலைக்குத்தாக மேலிருந்து கீழ் நோக்கி இயங்குற ஒரு பொருள் சரியா இயங்குற ஒரு பொருள் 45 மீட்டர் உயரத்திலிருந்து வந்து உழுதான் தரையடிக்கலாம் அப்ப உங்களுக்கு உயரம் மட்டும் தந்திருக்கிறாங்க ரைட் உயரம் மட்டும் தந்திருக்கிறாங்க அப்ப எப்படி கண்டுபிடிக்கிற ரெக்கார்டிங் தரும் பிள்ளைகள் எங்களோட ஒபிஷியல் குரூப் நம்பர் இங்க உங்களுக்கு தெரியும் என்ன தெரியுதானே 071 2 71 33 70 இந்த போன் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டா எங்களோட குரூப்ல நாங்க எட் பண்ணி அதுலதான் நாங்க போடுறோம் ரைட் அப்ப பிள்ளைகள் எவ்வளவு நேரத்தை தரையடித்திருக்கும் தரையடிக்கும் வேகம் யார் நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவோட சொல்லித்தாரேன் பிள்ளைகள் ரைட் ஐடியாவோட சொல்லித்தாரு சிம்பிளா இப்படித்தான் நீங்க செய்யும் நிறைய பேர் வித்தியாசமா சமன்பாடெல்லாம் போட்டு தருவாங்க அதெல்லாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை இதான் ஐடியா இந்த பாருங்க முதலாவது நாங்க வரைவு போடுவோம் கிராஃப் என்ன கிராஃப் அவங்களுக்கு தெரியும் விடி கிராஃப் வேகம் மீட்டர் செகண்ட் -1 இங்க செகண்ட் உங்களுக்கு தெரியும்
இது 45 மீட்டர் உயரத்துல தரையடிக்கு. அப்ப மேல இருந்து கீழ் நோக்கி வந்தா பிள்ளைகள் உண்மையாவே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். ரைட் சரியா பிள்ளை? சரியா? இப்படி ஒரு வரை கொண்டு வரும். அப்ப உங்களுக்கு தெரியும் இது அடைத்த பரப்பு. இது அடைத்த பரப்பு உங்களுக்கு 45 மீட்டர். அடைத்த பரப்பு 45 மீட்டர். பிள்ளைகள் ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி. இங்க டி இங்க எவ்வளவு டைம் வருதோ இங்க 10 டீன்னு போடும். சொல்லித்தர விஷயத்த நல்லா கேட்டுக்கணும். இங்க டீன்னு தந்தா 10 டீன்னு போடும். உங்களுக்கு டைம் தரையில, வேகம் தரையில, அடைத்த பரப்பு மட்டும் தந்தா சிம்பிளா செய்யறதுக்கு ஒரு ஐடியா. இங்க டி ஒரு டைம் கொண்டு வருது. இப்ப 3 செகண்டா 30, 4 செகண்டா 40, 5 செகண்டா 50. உங்களுக்கு தெரியும். 10 செகண்டா 100, 20 செகண்டா 200. ஏன் ஒவ்வொரு செகண்டுக்கு 10 10 கூடும். அப்ப இங்க டீண்டா 10 டி. இத போட தெரியும். 10 டி. இப்ப அடைத்த பரப்பு 45. இப்ப நீங்க சமன்பாட்டுல போடுங்க. அப்ப முக்கோணின பரப்பு சம அரைத்தர அடித்தர செங்குத்து உயரம். அப்ப அரைத்தர அடி வந்து பாத்தீங்கன்னா டி, செங்குத்து உயரம் 10 டி. செங்குத்து உயரம் 10 டி. பரப்பு 45 மீட்டர். 45 மீட்டர். இதை செஞ்சு பாருங்க. மேட்ஸ் நல்ல இன்ட்ரெஸ்டான மேட்ஸ் சொல்லணும். 45 சம அரை தரட்டி தரட்டி 10 டி. 10 டி 10 டி 10 டி. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 45 சம அரை டீம் இருக்குன்னா 10 டி வர்க்கம். இப்ப இந்த 2ஐயும் 10 இருக்குன்னா 5. 5 வந்து பிரிக்கும். பிரிச்சா டி வர்க்கம் சம 45க்கு 5. எவ்வளவு 9. அப்ப என்ன சொல்லுங்க பிள்ளைகள்? டி வந்து வர்க்கம் 9 இருந்தா டி வந்து எவ்வளவு? வர்க்கம் மூலம் 9 பிரிச்சீங்கன்னா 3 செகண்ட். எத்தனை செகண்ட்? 3 செகண்ட். 3 செகண்ட். சரியா பிள்ளைகள்? 3 செகண்ட். அப்ப உங்களுக்கு தெரியும் இது 3 செகண்ட். அப்ப டைம் கண்டுட்டீங்க. இது 3 செகண்ட். அப்ப டைம் கண்டுட்டீங்க. இது 3 செகண்ட். டைம் கண்டுட்டீங்க. 3 செகண்டா இருந்தா பிள்ளைகள் 3 செகண்டா இருந்தா இங்க 10 டீண்டா 30 மீட்டர் செகண்ட் -1 இருக்கும். சொன்ன விளையா? அப்ப எவ்வளவு நேரத்துல தரையடிக்கும்? அப்ப 3 செகண்ட்ல தரையடித்திருக்கும். அடுத்த வேகம் 30 ms -1 இருக்கும். சொன்ன விளையா? சொன்னது விளங்கிட்டா? ரைட். இப்ப இதே மாதிரி ஒரு கேள்விதான நீங்க செஞ்சு பாருங்க. சரியா பிள்ளை? உங்களுக்கு வரைவுகள் தொடர்பான எந்த கேள்வி வந்தாலும் செய்யற மாதிரி உங்களை நான் பழப்பேன். அது நீங்க ஒண்ணும் யோசிக்க தெரியல. ரைட், பார்ப்போம். இதே மாதிரி கேள்வி நீங்க ஹோம்ஒர்க்காக செஞ்சு பாருங்க. நிலைக்குத்தா மேலே கீழ் நோக்கி வரும் பலம் கொண்டு 20 மீட்டர் உயரத்தில் தரை அடித்தது. எவ்வளவு நேரத்துல தரை அடித்திருக்கும்? தரையை அடிக்கும் வேகம் யாது? கண்டுபிடிச்சு கொள்ளுங்க. ரைட், இதை நீங்க ஹோம்ஒர்க்காக செஞ்சு கொடுங்க. சரியா பிள்ளை? ரைட், ஹோம்ஒர்க்காக செஞ்சு கொடுங்க. ரைட், ஓகே. நாங்க வேக நேர வரைவுல மிக முக்கியமான மேல இருந்து கீழ் நோக்கி விழுகிற ஒரு பொருளுக்கான வேக நேர வரைவு தொடர்பாக நாங்க படிச்சிருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. இன்ஷா அல்லாஹ் நாங்க மற்றும் ஒரு வகுப்புல ரைட் மற்றும் ஒரு வகுப்புல இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் நாளைக்கு ஆகிக்குமே. ரைட், நாளைய வகுப்புல நாங்க மிச்ச விஷயங்களை நாங்க முடிச்சிடுவோம். ரைட், இந்த பாடம் ஃபுல்லா முடியும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு திங்கட்கிழமைக்கு, இந்த திங்களில செவ்வாய்க்கிழமைக்கு உங்களுக்கு சடப்பொருள், அதாவது சடப்பொருள்னா கட்டமைப்பு, அணுக்களின் கட்டமைப்பு தொடர்பான ஒரு பாடம், 3வது பாடம் ஆரம்பிக்க போகுது. சரியா பிள்ளை? இன்ஷா அல்லாஹ் வார செவ்வாய்க்கிழமை. ரைட், ஓகே. அது பேமெண்ட் கிளாஸ், சல்லி கட்டி மட்டும்தான் படிக்கலாம், மிச்சாக்கள் நாங்க எடுக்க மாட்டோம். ஆகவே அதுக்கேற்ற மாதிரி நீங்க தயாராகி கொள்ளுங்க. சரியா பிள்ளை? ரைட், ஓகே. மற்றும் ஒரு வகுப்புல சந்திச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.